ராஜி ஏதாவது சாப்பிடணுமா? சூசி சாப்பிட முடியாம ராம் இது ஆக்டோபஸுடைய காலுங்க. செல்ல கூட உரிக்கல, எதுவுமே க்ளீன் பண்ணுறாங்க, அப்படியே எடுத்து சாப்பிடுவோம். அதுதான் ரொம்ப நாள் வச்சு ஃபர்மெண்ட் பண்ணுவாங்க போல. ஸ்டிங்கி டோஃபுங்க. அது டீ நாற்று அடிக்குதுங்க, அப்படிதான் சொல்லணும். பச்சையாக சொல்லணும்னா வேறு வழியில். ஃப்ரூட்ஸ் போட்டிருக்காங்கல்ல, ஃப்ரீ ஃப்ரூட்ஸ் வச்சு ஐஸ்கிரீம் பண்ண போகிறாங்க. ஃப்ரெஷ்ஷாக ஐஸ்கிரீம் பண்ணி தருவாங்க. கனவா மீன் வந்து அப்படி கட் பண்ணி சின்ன சின்ன கட் பண்ணி ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் பார்த்தா எதுவும் சிக்க மாட்டேதா. வாத்து தலை ராஜி, யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க ராஜி. நம்ம நூடுல்ஸ் வாங்குவோம்ல, செமையாக இருக்கும். தேங்காய் பால் தேங்காய் தண்ணியோட ஊற்றி தருவாங்க. சிப்பியோட சேர்த்து சாப்பிட்றாங்க. கொஞ்சம் நூடுல்ஸ் வச்சு எல்லாத்தையும் கொரியன் ஃபுட்டு கேளுங்க. ஆனால் அதுக்குள்ளேருந்து பெரிய பெரிய புழு வரும். மரத்துலேருந்து தவளை கறி ராஜி. இது தவளை ஆமாம் வந்து கிட்டத்தட்ட வந்து 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடிலேருந்து அப்படியே ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்களாம். கோழி குஞ்சு இருக்கும் அந்த முட்டைக்குள்ளே. பீர் இந்த என்னென்ன போட்டிருக்கு பாரு. எப்படி போயிட்டு சாப்பிடுறேன்னு தெரியல. கீழே புயல் மாதிரி சாப்பிட்றீங்க. கருக்கு முருக்குன்னு கேட்குது ராஜி சவுண்டு. செம்மையாக இருக்கு. இது எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? ஆமாம் வந்து இப்போது ஏதாவது ராஜி ஏதாவது சாப்பிடணுமா? போங்க சாப்பிட போங்க, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சூசி இருக்கு, சூசி சாப்பிட முடியாம ரா மெட்டீரியல். இது வந்து ஃபோர்க்கு. சூசி பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே பச்சையாக சாப்பிடுவாங்க, உள்ள ரைஸ் வச்சு. ஸ்குவிட்டு தான் இருக்குது அந்த ஸ்மெல்லு வர்றது. அன்றைக்கி ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ஒரு ஸ்மெல்லு வந்துச்சுல, அது இது தான். சாப்பிட்றியா? ஸ்குவிட்டு ஹலோ, இது ஆக்டோபஸுடைய காலுங்க. இது வந்து அப்படியே இது பொரிக்கும் போது ஒரு ஸ்மெல் வருது. பேட் ஸ்மெல். லாப்ஸ்டர்னு நினைக்கிறேன். லாப்ஸ்டர் அப்படியே செல்ல கூட உரிக்கல, எதுவுமே க்ளீன் பண்ணுறாங்க, அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம இது சாப்பிட முடியாது, பார்க்கலாம். ராஜி இங்கே பாரு, ஸ்டிங்கி ஸ்டோஃபோ. ஸ்டிங்கின்னு நாத்தம்மா தான் பயங்கர நாத்தடிக்குது. அது எப்படி பண்ணுவாங்க எனக்கு தெரியல. அதுதான் ரொம்ப நாள் வச்சு ஃபர்மெண்ட் பண்ணுவாங்க போல. இந்த நாத்து அடிக்குது. அதான் ஃபாரினர்ஸ் இந்த ஃபுட் சாப்பிடவே மாட்டாங்க. ஸ்டிங்கி டோஃபுங்க. அது சரியான அப்படியே இந்த ஃப்ரை பண்ணுறாங்க. இந்த பாருங்களேன், ஃப்ரை பண்ணுறாங்கல்ல, அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே டீ நாற்று அடிக்குதுங்க, அப்படி தான் சொல்லணும். பச்சையாக சொல்லணும்னா வேறு வழியில். எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் தரல, சாரி மன்னிச்சுக்கோங்க. அந்த நாற்றம் தான் வருது, என்னால் சாப்பிட நிற்க கூட முடியல. பாருங்களேன் ஐஸ்கிரீமு. என்ன வந்து ஃப்ரூட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை வச்சு ஐஸ்கிரீம் ரெடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? பெரிய ஃப்ரூட்ஸ் போட்டிருக்காங்கல்ல, பெரிய ஃப்ரூட்ஸ் வச்சு ஐஸ்கிரீம் பண்ண போகிறாங்க. அப்படியே நச்சு அப்படியே ஐஸ்கிரீம் பண்ணிடுவாங்க. பண்ணுறாங்க பாருங்கள். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஐஸ்கிரீம் பண்ணி தருவாங்க. அது என்ன பண்ணுவாங்க, நசுக்குவாங்களா? பிங்க்ல இதுவா பண்ணிட்டாங்க போல ஆல்ரெடி. இது வந்து இது சரி, இங்கே பாருங்க, ப்ளூபெரி. பால் நினைக்கிறேன், பால் மாதிரி இருக்குது பாருங்க. தயிருங்க, தயிர் மாதிரி ஸ்மெல் வருது, தெரியல, க்ரீமியாக இருக்குது பாருங்கள். ஃப்ரூட்ஸை மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே கீழே வந்து ஃப்ரீசராக இருக்கும், ஃப்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது பாருங்கள், ஆல்ரெடி இப்போ தானே போட்டாங்க, ஆல்ரெடி ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு வந்து லோ டெம்பரேச்சரில் இருக்கும். எடுத்து போடுறாங்கல்ல, அதே மாதிரி இப்போ இடிச்சு அப்படியே பரப்பி வச்சுருவாங்க. அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதான். இதுதான் யூனிஸ் போல.
இது குடல், பன்னி குடல். இந்த பனியாரா ராஜி? இது என்ன தெரியுமா? ஸ்கிட்டு. அக்டோபஸ் நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு சின்ன பொண்ணுங்க. ஆமாம். ஓ வைக்கிறாங்க பாருங்க. அது பேர் என்ன? ஆக்டோபஸ் இல்லை, ஸ்கிட்டு. கனவா மீன் வந்து அப்படி கட் பண்ணி சின்ன சின்ன கட் பண்ணி நம்ம பணியாரம் போடுறோம்ல அதே மாதிரி வச்சுருவாங்க. செமையாக இருக்கும் அப்படியே கடி சாப்பிட்றது. ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் பார்த்தா எதுவும் சிக்க மாட்டேது. இங்கே பாருங்க, பன்னிக்கால் ராஜி. பன்னிக்கால் தானா? பன்னிக்காலுங்க. இது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சைனாவில். எப்படி இருக்கு பாருங்க. யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க? ஓ அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்கும். ராஜி வந்து செலக்டிவாக தான் சாப்பிடுவான். ஆர்டர் பண்ணுவா பாருங்க ஒன்று, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. ராஜி ஒன்று தேடி பிடிச்சி ஆர்டர் பண்ணுவா பாருங்க. அப்படி இருக்குது. என்ன ராஜி இங்கே பாரு, என்னது இது பாருங்க எப்படி குத்துது. நான் கூட ஏதோ ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். என்ன இருக்குன்னு தெரியல. ஏதோ இருக்கு. இது கிரீமியா இருக்கு ராஜி. ஏதோ இதுதான் ராஜி நம்ம நூடுல்ஸ் வாங்குவோம்ல அந்த நூடுல்ஸ். பீனட் சாஸ் தான் இது. ஆனால் பிக்சரே போடலை. ஆனால் நூடுல்ஸ் இல்லை. ஐயோ வித்தியாசமாக இருக்கு. அது இது ராஜி கார்லிக் பேஸ்ட். அது பச்சை கார்லிக் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது சைனீஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த எல்லாமே பச்சையாக இருக்குது பாரு. நம்மளால சாப்பிட முடியாது அதை. செம்மையாக இருக்கும். தேங்காய் பால் தேங்காய் தண்ணியோட ஊற்றி தருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம ஆர்டர் பண்ணலாம் ஒன்று. தேங்காய் பால் தான் இது. ஃபுல்லாக தேங்காய் பால். எல்லாமே இருக்குது பாருங்க. வேணா சொல்லிடலாமா? ஏன்னா ஸ்டிங்கி ரோஃபாக இருக்க போது நாற்றம் அந்த ஷிட்டு நாற்றம் இருந்துச்சு. அதை வரலாம் போட்டு விட்டு எல்லாத்தையும் ஃப்ரூட்ஸ் தான். தேங்காய் பாருங்க ஃபைனலாக. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான். ஆனால் அன்றைக்கி வாங்கும்போது ரொம்ப அதிகமாக இருந்துச்சுல்ல. இது சின்னதாக இருக்குது. எப்படி அதுக்கேற்ற மாதிரி காசு போல். இது போதும்ல. இது சாப்பிட்றியா? ஹலோ பாருங்க, சிப்பிலே வச்சு அப்படியே சிப்பியோட சேர்த்து சாப்பிட்றாங்க. கொஞ்சம் நூடுல்ஸ் வச்சு எல்லாத்தையும் வச்சு. சூஷி ஏன் பாருங்க, சூஷி இதெல்லாம் வந்து ரா மெட்டீரியல் வித் ரைஸோட இருக்கும். சூஷி ரொம்ப கொடூரமாக இருக்கும் அந்த ஃபுட்டு. கொரியன் ஃப்ரூட்டு சாப்பிட்டு பார்க்குறியா? கொரியன் ஃப்ரூட்டு இப்படியா இருக்கும். ஓப்பன் பண்ணால் உள்ள பலாப்பழம் மாதிரிலாம் இருக்கும். இது வேறு மாதிரி இருக்கிறாது. இது சாப்பிட்றியா ராஜி? லாஸ்ட்டு அப்பா ஸ்டேலுங்க. அப்படியே கேட்டிங்கன்னா இதில் அப்படியே ஃப்ரை பண்ணி தருவார். தேல்லாம் இங்கே வந்து ரொம்ப டெலிஷியஸ் சாப்பிடுவாங்க. இது வந்து இந்த குப்பை புழு நம்ம குப்பையில் இருக்குல்ல புழு. எங்கள் ஊர்லலாம் குப்பையில் வெட்டினாங்கன்னா அதுக்குள்ளேருந்து பெரிய பெரிய புழு வரும். மரத்துலேருந்து இந்த மரப்பட்டையிலேருந்துலாம் வரும்ல அந்த புழு. இவங்க வந்து இங்கே வளர்த்து சாப்பிடுவாங்க. இதுதாங்க எவ்வளோ பெருசாக இருக்குங்க. அப்படியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி தருவாங்க. இது இந்த சைனாவில் இருக்கிற ஒரு ஃபேமஸான பண்ணுங்க, சைனீஸ் பன்னு. நம்ம போட்டிருக்கோம் நம்ம வீடியோவில் இதுக்கு முன்னாடி.
பன்னு நல்லா செம்ம டெலிஷியஸாக இருக்கும். ஆமாயா, தவளை கறி ராஜ், இது தவளை. இது வந்து தவளைங்க, தவளை கறி. தவளை அப்படியே தோல் உரித்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஆமை. இந்த ஆமை வந்து கிட்டத்தட்ட வந்து 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்களாம். பழைய ஆமை. சிக்கன். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. ஆமாம், சாப்பிட்டு அந்த பன்னு வந்து செம்ம ஃபேமஸான பண்ணுங்க இது. யா யா一个猪肉，一个鸡肉。好了，洋葱姜蒜辣椒吃不吃？大姐，都要。நல்லா தான் இருக்கும் ராஜி, சாப்பிடாப்போ நீ. ஆனால் வந்து ஓகே.过去了。இந்த முட்டை கோழி குஞ்சு இருக்கும், அந்த முட்டைக்குள்ளே அப்படியே சாப்பிடுவாங்க. பீர் தானே இது? பீர். இந்த என்னென்ன போட்டிருக்கு பாரு. இது கோதுமையா? கோதுமை, திராட்சை, ஆரஞ்சு எல்லாம் டிஃப்ரெண்டான பீர்லாம் கொடுப்பாங்க இதில். வாங்கியாச்சு. ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபுல்லாக ரொம்ப டயர்டாகிடுச்சு. போய் ஓரம் உட்காந்து சாப்பிடலாம். செம்ம கும்பலாக இருக்குது. ஏதாவது சாப்பிட்டு பார்க்கலாம். ஆமாம், எல்லாம் சாப்பிடுவோம். நீ அந்த ஸ்டிங்கி ரோக்கோஃப் வாங்கியிருக்காங்களா ராஜி? அப்படி நம்ம ஒரு நாள் ஸ்ட்ரீட் ஃபுட் போயிருந்தோம்ல, அங்கே ஒரு ஸ்மெல் வந்துச்சு, என்னன்னே தெரியாமல் இருந்தோம்ல. அது இதுதான், நிற்க கூட முடியல என்னால். வெளியில் ரொம்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம், வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். சாப்பிட முடியல எங்களால். ஸோ இப்போ ராஜி சாப்பிடுவாங்க. அதுதான் நம்ம அந்த நூடுல்ஸ் வாங்கணும்ல, அது கடிக்கிறதுனே தெரியல. நம்ம வந்து இந்த கோல்டு பீனட் நூடுல்ஸ் வாங்குவோம்ல, அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது, அதே ஃப்ளேவர். வந்து மேலே இருக்கிறது வந்து ரைஸ் பேப்பர் போல். இந்த ஒரு ஸ்டஃப்பே வந்து ஒரு மீல் தான், நம்மளுக்கு ஃபுல் மீல் சாப்பிட்டா போதுன்ற மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி. நல்லா இருக்கு. எப்படி பிடிச்சி சாப்பிட்றேன்னு தெரியல. கீழே அப்படியே பிடிச்சிக்கோ. என்னது அது? முயல் மாதிரி சாப்பிட்றீங்க. கருக்கு முருகன் கேட்குது ராஜி சவுண்டு. எங்க உள்ள வந்து இது குக்கும்பர், வெள்ளரிக்காய், முளைப்பட்டின பயிர் இருக்குல்ல, அது அதெல்லாம் வச்சிருக்காங்க சாப்பிட்றதுக்கு. நல்லா ஹெல்த்தியான ஃபுட். ஆனால் அதெல்லாம் ஸ்ப்ரவுட்ஸ், அந்த முளைக்கட்டு பயிர் முளைச்சி வருந்துறீங்களா, அது எல்லா ஃபுட்டுமே வந்து சேர்ப்பாங்க. ரொம்ப ஹெல்த்தி, ஹை ப்ரோட்டீன் அது. ஆமாம். என்ன பேருன்னு தெரியல, ஆனால் எங்களுக்கு நாங்கள் ஒரு டைம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அதனால பார்த்தோன்னா தேங்காய் பால் டெசர்ட், தேங்காய் பால், ஃப்ரூட்ஸு நிறையா. நீங்கள் அந்த என்னென்ன ஆட் பண்ணால் உங்களுக்கு தெரியும்ல, அதை ஆட் பண்ணால் தான். எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி காமிக்கிறேன் பாருங்க. அப்படி திறந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் ஸ்மெல்லு, பியூர் தேங்காய் ஸ்மெல்லு. ஃப்ரூட்ஸு எல்லாமே மிக்ஸ் பண்ணி பாருங்க. ஃப்ரூட்ஸு
எல்லாமே இங்கே ஹெல்த்தி தான், அதில் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. இந்த சாகோ பால்ஸுங்க இங்கே சொல்லுவாங்க நம்மளுக்கு. ஜவ்வரிசி இருக்கும், அது மாதிரி இங்கே வந்து சாகோ பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்னா நம்ம ஊர்லலாம் கெட்டு போயிடும், உடம்பு கெட்டு போயிடும். ஹெல்த்தியாக எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும். ஆமாம். ஸோ நான் சாப்பிட்டு பார்க்குறேன். முன்னாடி சாப்பிட்ருக்கேன், பார்ப்பேன் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் இந்த தேங்காய்லாம் இருக்குது பாருங்கள். ஆமாம், இல்லை தேங்காய்லாம் அந்த தேங்காய் தண்ணி, இளநீ தண்ணி, தேங்காய் பால், மேங்கோ பீசஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டு வைப்பாங்க. இது ட்ரை கிரேப்ஸ். ஆக்சுவலி நீ சாப்பிடும்போது அந்த ஸ்மெல்லே வருது. ஃபுல் அந்த பியூர் தேங்காய் ஸ்மெல் இருக்கு. நல்லா செம்மையாக இருக்குது. எப்படின்னா நீங்கள் சைனீஸ் வந்து ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க, ஸ்வீட் கம்மியாக போட்டிருக்காங்க, திகட்டாது. அந்த ஸ்வீட் சாப்பிட்டா திகட்டும்ல, அந்த மாதிரி இருக்காது. செம்மையாக இருக்கு. இது எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க தெரியல. நம்ம எங்க பாயசம் நம்ம விதவிதமாக குக் பண்ணிட்டோம். இவங்க எதுவுமே குக் இல்லாம நோ பாயில் ஆமாம், நோ ஆயில் நோ பாயில் மெத்தட் மாதிரி அதுதான். ஜஸ்ட் அப்படியே எல்லாமே ஆட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். எப்படி இருக்கு? நான் சாப்பிட்டதுலேயே ஒரு பெஸ்ட்டு ஸ்வீட் ரெசிபி, டெசர்ட் ரெசிபினா இது. இங்கே சைனாலையா இல்லை இந்தியா எல்லாமே டோட்டலாக